நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார உலகத்தின் முக்கிய செய்திகள் உங்களுக்காக இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக. உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் 3வது ஆண்டை தாண்டி இருக்கின்றது. இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த வாரம் இருதரப்பும் பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. உக்ரைன் ரஷ்யாவின் எரிபொருள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவும் உக்ரைன் நகரங்கள் மீது பல தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தூதரர்கள் மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முயற்சித்திருக்கின்றனர். உலக தலைவர்கள் பலரும் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த வாரம் உலகின் அதிக கவனத்தை ஈர்த்த மற்றொரு செய்தி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம். சமீப நாட்களில் இரு நாடுகளும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டன. பின்னர் அமெரிக்காவின் தலையீட்டுடன் இருதரப்பும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் நிலைமை இன்னும் முழுமையான அமைதியாகவில்லை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இறுதி உடன்பாடு எட்டப்படாததாக இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்த மோதல் உலக எண்ணெய் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. உலக விளையாட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த 2026 FIFA உலக கோப்பை இந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இணைந்து நடத்தும் இந்த உலக கோப்பை வரலாற்றிலே மிகப்பெரிய உலக கோப்பையாக கருதப்படுகின்றது. மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்க விழா மெக்சிகோ நகரில் இடம்பெற்றது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் போட்டிகளை பார்த்து வருகின்றார்கள். அமெரிக்கா மற்றும் கனடா தங்களது முதல் போட்டிகளுக்கு இந்த வாரம் தயாராகின்றன. அமெரிக்க அரசியலில் வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், உலக பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி நிலைமை ஆகியவை வாஷிங்டனில் முக்கிய விவாதங்களாக உள்ளன. அமெரிக்க நிர்வாகம் பிராந்திய அமைதியை உறுதிப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இந்த வாரம் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்ட விஷயமாக செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது. உக்ரைன் போரில் ட்ரோன்கள், கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் இலக்கு அடையாளங்கள் காணும் தொழில்நுட்பங்களில் AI செயற்கை நுண்ணறிவு அதிக அளவில் பயன்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எதிர்கால போர்களில் AI முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என்றும் மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றது. கோடை காலத்தின் ஆரம்பத்திலேயே பல நாடுகளின் வெப்ப அலை எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன. சுற்றுச்சூழல் நிபுணர்கள் உலக வெப்பமயமாதலின் விளைவுகள் மேலும் தெளிவாக காணப்படுகின்றன என்று எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு பதற்றம் மற்றும் உக்ரைன் போர் காரணமாக உலக சந்தைகள் கவனமாக இயங்குகின்றன. எண்ணெய் விலை, எரிசக்தி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு செலவுகள் ஆகியவை முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளன. பல நாடுகள் தங்களது பொருளாதார வளர்ச்சி கண்காணிப்புகளை மீளாய்வு செய்து வருகின்றன. இந்த வாரம் உலக அளவில் அதிக கவனத்தை ஈர்த்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் பதற்றமும் உக்ரைன் ரஷ்யா போரின் தொடர்ச்சியான தீவிரமும் இருக்கின்றது. அதேபோல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிற்கு நாட்டின் நீதிமன்றம் வெளிநாட்டு தடை பிறப்பித்திருக்கின்றது. இதற்கு காரணம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் கோத்தபாய ராஜபக்ச அவர்களது பேரும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி நேயர்களே, இந்த வாரம் இடம்பெற்ற உலகின் முக்கிய தகவல்களை உங்களுக்கு அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தினூடாக வழங்கியிருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.